நேற்று 400 இதில் ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக நல்லா வீங்கி போச்சு. நேற்று சாயந்தரம் அன்றைக்கி காலையில் எடுத்துப்போம். ஐஸ் வச்சுருக்கு. ரீஹாப் தான் இன்றைக்கோட செஷன் வந்து ரீஹாப். எல்லாருமே ஓடும்போது பார்த்து ஓடுங்க. என்னோடய கொழுப்பு தான். நான் தான் ஃபாலோ த்ரூ போகாமல் சடனாக ஸ்டாப் பண்ண முச்சில் டக்குன்னு ஸ்கிட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கோச்சுக்கு டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இப்படி ஆயிடுச்சு சார், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா அவங்க வந்து தெளிவாகவே ஆன்சர் பண்ணுவாங்க. ஐஸ் வச்சா சரியாயிருந்தா அடுத்த ஒரு 2 days ஐஸ் வை, அடுத்த ஹீட் வாட்டர் வச்சு அதில் லைட்டாக ஊற்றினோம்னா தான் சரியாயிடும். அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்டுக்கூடாது. போகிற ஒரு ஆள்கிட்டலாம் என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கேட்டே இருக்கக்கூடாது. அப்படி கேட்டுனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டே போயிடும். இன்ஜுரி ஆன பிறகு இன்ஜுரி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி சும்மா இருந்தோம்னா சும்மா இருக்க வேண்டியதான். அது ஒரு 5-6 நாள் தள்ளி போயிடும். இன்ஜுரி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுனா ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. அதுக்கடுத்து அந்த ரெஸ்ட் என்னென்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் எடுக்கணும். அந்த இன்ஜுரி வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா இல்லை லைட்டாக வாக் பண்ணி பார்க்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். அப்படின்னா மட்டும் அது ரெக்கவர் ஆகி வருமே தவிர சும்மா ரெஸ்ட் எடுத்து ரூமில் தூங்கிட்டு ஐஸ் வச்சுட்டு இருந்தால் அது செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து அதை இதெல்லாம் பண்ணி அப்படின்னா இதாகும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி காலை ஷேக் பண்ண முடியுதுன்னா காரணம் தான். ஒரு பேஸ்கெட் பால் மேட்சாக இன்றைக்கி வந்து ஒரு ப்ளே பண்ணோம். சாஃப்டாக வாக் பண்ணி ரொம்ப புஷ் பண்ண முடியல இந்த லெக்கை வச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வருதுன்னா கொஞ்சம் அது காட் கிரேஸ் தான். அது இல்லாமல் நான் மூவ்மெண்ட் பண்ணி பார்க்கறதுனால என்னால் முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்ஜுரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாங்கிறத வந்து நீங்கள் தான் எடுத்து பண்ணணும். உங்கள் கோச்சோட சஜஷன் கேட்டு மூவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.